அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு 5, 9 பாவங்கள பத்தி பார்க்கலாம். பொதுவா ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவமும், 9ஆம் பாவமும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். பாதிக்கப்படாமன்னா, அந்த 5ஆம் பாவாதிபதியோ, 5ஆம் பாவமோ திரிசு வீட்டில் இருக்கக்கூடாது. 5ஆம் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர், 5ஆம் பாவாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர், அதே போல 9ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர், 9ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்தவர். இவர்கள் பாதிக்கப்படாமல் நல்ல நிலைமையில் இருந்தால் நிச்சயமா அந்த ஜாதகம் வலுவுள்ள ஜாதகம். இப்போ சூப்பரான ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா, லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி, ராசிக்கு 9ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி. இந்த 3 பேரும் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி. இந்த 3 பேரை எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமா இந்த 6 பேருமே ஒரு ஜாதகத்துல மிக 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 வலுவாக இருந்து எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்தால் அந்த கிரகத்தின் தசாபதி காலம் ஜாதகத்துல பொற்காலமா இருக்கும். காரணம் என்னன்னா 9 கிரகத்துல 6 கிரகம் இங்கேயே வந்துருச்சு உங்களுக்கு. அப்போ இந்த 6 கிரகமே நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்துல சிறப்பான வாழ்க்கை காலம் முழுக்க இருக்கும். இது எல்லாமே ஒருத்தருக்கு அமையுமான்னு கேட்டா எல்லாத்துக்கெல்லாம் அமையாது. அப்படிப்பட்ட ஜாதகம் அமையப்பட்டவர்கள் மிக மிக பாக்கியசாலி. அப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், அடிப்படையில ஒரு ஜாதகத்துல 5, 9 நல்லா இருந்தாலே சிறப்பு. அதுல லக்னத்துக்கு, ராசிக்கு, கால புருஷனுக்கு 3க்குமே பார்த்து அந்த 3 அமைப்புகளும் சிறப்பா இருந்தா அதை போல பெட்டரான ஜாதகம் கிடைப்பது அரிது. இது உண்மையிலே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.